வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில தேசிங்கு ராஜா பார்ட் 2 உடைய டீம் தான் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த டீமோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னோம்னா எழில் சார் தான். எழில் சார், நீங்க வந்து எக்கச்சக்கமான படங்கள் கொடுத்துருக்கீங்க. தேசிங்கு ராஜா வந்து ரிலீஸ் 2013ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய படங்கள் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இப்போ பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெண்டுக்குமான கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் இதில் பார்க்க முடியுது. ஆமாம், அது இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான். ஓகே, ரெண்டுத்துக்கும் வந்து ஒன்றே ஒன்று தான் டைட்டில் தேசிங்க ராஜா 2ன்னு வச்சுருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் விமல்ஜி. ஓகே, நாங்கள் ப்ரீவியஸாக வந்து பார்ட் 1ல் ஒன்றா பண்ணதுனால, ஸோ இதில் திரும்பவும் விமல் சாரே வந்து ஹீரோவாக வந்ததுனால இது எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க தேசிங்க ராஜா பார்ட் 1 வச்சுக்கலாம். ஆனால் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வில்லேஜ், இது சிட்டி. அது வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் 2 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அப்படி தான் போகுது. அந்த படத்தில் இருக்க சில ஆர்டிஸ்ட் ரவி மரியாஜி, அப்புறம் சாம்ஸு எல்லாமே இதில் இருக்கிறாங்க. இந்த படத்தில் அடிஷ்னலாக புகழ், அதுக்கப்புறம் ஜனா, இவங்கெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஜனா. ஓகே, தேசிங்கு ராஜா பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோன்னா அதில் சூரி சார் வந்து நடிச்சிருந்தாங்க. இதில் இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருக்கு. ஆமாம், அதோட சீக்வன்ஸாக பண்ணியிருந்தா அந்த குறை இருந்திருக்கும். ஓகே, பட் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட், வேற ஒரு கதையாக போகிறதுனால, ஓகே, ஸோ இதில் காமெடி வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால அவர் இல்லாத குறை தெரியல. ஓகே, அந்த ட்ரெய்லர் கட்டு எங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு பயங்கர ஃபன் இருக்கிற ஒரு லோடட் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்மாக எங்களால் பார்க்க முடியுது. இவ்வளோ பேரை வச்சு எப்படி சார் சமாளிச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன்ட் டேஸில் நான் பண்ணதில்லை. இதில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்டு. பட் அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான ப்ராப்பரான கேரக்டர் ரோல் இருந்தது. ஓகே, ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டோ இல்லை புதுசு போட்டு பண்ணியிருக்கலாம். பட் அந்த காமெடி கொஞ்சம் நல்லா வரட்டும் அப்படின்னால காமெடி ஆர்டிஸ்டே போட்டேன். பட் அது கொஞ்சம் நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அவங்களோட போர்ஷனை அவங்க ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு ஃபன் ஓவர்லோடட் ஃபில்ம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தேசிங்கு ராஜா 2-வை. நீங்கள் அதில் வந்து ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஒரு போலீஸ் கெட்டப் போடும்போதே கொஞ்சம் தயங்குனேன் அப்படின்னு சொல்லி. பட் என்டையர் ஃபில்ம் வந்து நீங்கள் போலீஸ் கெட்டப்பில் தான் வலம் வர்றீங்க. அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நான் போலீஸ் கெட்டப் போடுறது 2வது படம். ஒன்று இந்த விலங்கு, அதில் வந்து ரொம்ப சீரியஸ், அது ஒரு மாதிரி மூடில் அந்த கேரக்டர். இது அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட் ரோல். இது வந்து என்னென்னா இந்த போலீஸ் வந்து ஃபுல்லாக வந்து காமெடியாக ஒரு அந்த ஒரு மாதிரி மூடில் இருக்கிற ஒரு போலீஸு. விலங்குலையுமே ஃபஸ்ட்டு ஏன்னா போலீஸ்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் அது இதாகிடுச்சு. அப்புறம் ஒரு சார் சொல்லும்போது இதுலேயும் போலீஸ் அப்படிங்கும்போது பார்த்தா, கதை கேட்கும்போது பார்த்தா அதுக்கு இதுவும் செம்ம வேரியேஷன் இருக்குது. இதுலேயும் நல்லா இருந்தது. இப்போ இந்த தேசிங்க ராஜா 1க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வேறு ஒரு புது கதை, இது ஒரு புது களம். இது ஒரு நல்ல ஒரு ஜாலியாக வந்திருக்கு படம். ஓகே, சூப்பர் சார். ஹர்ஷிதா, அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு உங்களுக்கு? So it's been thrilling because இது என்னோட முதல் படம்ல just like everybody's first experience is always thrilling, so it's been thrilling and I've been looking for a launch for a couple of years in Tamil industry. So இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு and even with L sir and the good production house, even more special to be to get introduced through Vimal sir padam and also Vidyasagar's music, to be dancing to his tunes, so that felt very special. சூப்பர். அதாவது உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறத தாண்டி ஒரு ஃபில்மில் நீங்கள் சில மல்டி ஸ்டார்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இத்தனை ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம்லேயே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோம் இல்லையா? எப்படி இருந்தது ஆன் செட்? So that's what everybody is experienced on set. Very, very experienced, they're all my seniors and I felt like a fresher, obviously. Okay. And I had this language problem. So, adukta, and I didn't know a lot of them, but I would keep Googling about everybody's work and all. So that's when I get to know that I've been working with not just actors but very big directors also. Yeah. So that's like I needed to learn so much apdi, and also Tamil is something that I'm still learning. So na kathukte irukka ipo I'll still keep learning and it's been exciting, so I'm looking forward. நல்லா பேசுறீங்க, தொடர்ந்து பேசுங்க. அப்படியா? ரவி மரியாஸ், அதாவது
உங்களை வந்து டிரெக்டராக பார்க்கும்போதும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணுறீங்க. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்லாம் இல்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் திறம்பட செய்வேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற கேரக்டராக இருக்கும். டிரெக்டராக நாங்கள் எப்போ பார்க்கலாம், நாங்கள் எதிர்பார்க்குறோம்? அதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா ஓகே, நல்ல யங்கர்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு யங்கர்ஸுக்கு போட்டோம். நம்மளால டெஃபினட்டாக ஒரு கதை சொன்னால் 6 மாதத்தில் ஷூட்டிங் பார்த்து போக முடியும். நான் கதை சொன்னால் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க யாருமே, அப்படி கதை சொல்லுவேன் உண்மையிலே. ஆனால் நம்ம கடவுள் ஒரு படியில் வந்துட்டு இருக்கான், இன்னொரு படி இன்னொருத்தவங்க அழகட்டுமே, அதையும் நான் ஏன் தட்டி பறிக்கணுங்கிற ஒரே விஷயம் தான் நான் வந்து அந்த பக்கம் போகாமல். ஆஃப்டர் மிளகாக்கு அப்புறம் இது வரைக்கும் மிளகா மாதிரியே படம் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பிடிச்சி சொன்னாங்க. 6 பேர்த்தையும் வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, யாருக்கா எங்கேஜுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு கடவுள் கொடுத்துட்ருக்காரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இது வரைக்கும் டேரக்ஷன் பண்ணாமல் இருக்கேன். என் லைஃப்பில் ஒரு படம் ஒன்று பண்ணணும். ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கவிதைன்னா, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ அதில் இல்லை நான் அப்படின்னு ஒரு. அது மாதிரி நம்மளை பற்றி இப்போது ரைமரியா காமெடி பண்ணிகிட்ருக்காரு, காமெடி வில்லன் ஆகிட்டார் அப்படின்னு நினைப்பாங்களே, அதில் இல்லை நான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு படம் பண்ணுவேன். அது என்னைக்கு பண்ணுவேன், எப்போ பண்ணுவேங்கிறது நம்ம முடிவு பண்ணலாம். டெஃபினெட்லி ஐ வில் டூ ப்ராஜெக்ட். ஓகே சார், நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. சூப்பர் சார். புகழ், தொடர்ந்து உங்களை டிவி ஷோஸில் பார்த்துட்ருக்கோம், நிறைய படங்களில் வந்து நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேசிங்க ராஜா 2ல் வந்து ஒரு கெட்டப் பண்ணியிருக்கீங்க. அந்த கெட்டப் நீங்களே ரீவீல் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை, ட்ரெய்லரில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது லேடி கெட்டப் நான் நிறைய சேனலில் நிறைய பண்ணியிருக்கீங்க. படத்தில் முதல் முறையாக இப்போ தான் ஃபஸ்ட்டு எல்சா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நான் அந்த லேடி வாய்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாருமே அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து எல்சா தான் கொடுத்துருக்காரு. ஸோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இதுதான் முதல் படம் மாதிரி இருக்கும். ஏன்னா பார்க்குறப்ப ஏன்னா நான் அவ்வளோ த்ரோட்டாக நான் படம் பண்ணது கிடையாது. அங்கங்கே வருவேன். இப்போ அயோத்தியாகும் 1947 எல்லாத்துலேயுமே ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பேன். இதில் இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அது எப்படி குக் வித் கோமால ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி தேசிங்க ராஜா 2 கண்டிப்பாக ரசிப்பாங்க. கண்டிப்பாக. பீரியாடிக் ஃபிலிமுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு இல்லையா? அந்த வாய்ப்புகள் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்களா பண்ணலையா? எங்களுக்கு ஒரு டவுட். இல்லை, நிறைய வந்துச்சு. என்னென்னா எல்லாருமே வந்து புகழ் குக் வித் கோமாலில் வந்து உங்களை காமெடியனாகவே பார்த்துருக்கோம். நாங்கள் உங்களை வேறு மாதிரி காட்டுறோம் ஒரு 10 படம் என்னை வேறு மாதிரி தான் காமிச்சாங்க. காமெடியாக காட்டுறாங்க. 1947, அயோத்தி, அப்புறம் விஜய் மில்டன் சார் டக்குன்னு இல்லை புகழ் உங்களை வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோலில் காட்டுறேன்னு கோலிசோட காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நெகட்டிவாக நான் நிறைய இடத்துல குக் வித் கோமாளி புகழ்னு சொல்கிறது போக உரண்ட கேரக்டர் நீங்கள் பயங்கரமாக பண்ணீங்க, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருமே வந்து எப்பயுமே இப்படி தானே பார்த்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் எல்லா விதமாகவும் பண்ணியாச்சு. எனக்கு காமெடி பண்ணணுன்னு தான் நிறைய ஆசைப்பட்டிருந்தேன். அப்போ தான் கரெக்டாக எனக்கு தேசிங்க ராஜா 2ல் எல்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்ணுறப்ப அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன ரோலாக பண்ணியிருந்தப்போ அப்பா இந்த படத்தில் வந்து இவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரு ஏன்னா அப்போ வந்து ட்ராக் காமெடி எழுதுறதுக்கு வந்து சார்கிட்ட நிறைய பேர் நகம்ப முருகன் நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சீனாக சொல்லுவாங்க. அதை தாண்டி கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து இவங்களாம் என்னுடைய சீனியர், இவங்களை பார்த்து தான் நம்ம அவ்வளோ சிரிச்சிருக்கோம் போயிடலாம். நமக்கு சொல்லுவாங்க, புகழ் நீங்கள் வந்து இதில் இன்ஸ்பெக்டர், நீங்கள் எனக்கு ஒரு இந்த கவுண்டர் நீங்கள் போடுங்களேன், இது நாங்கள் அடித்தா நல்லா இருக்காது, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி என்றப்போ நாங்கள் அடிக்கக்கூடாது, நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த மனசு கண்டிப்பாக வேணும். இப்போது ஏன்னா வளர்ந்து வர்றப்போ எல்லாருமே இதில் வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி சார் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஸ்கிரிப்டை வச்சு எல்லாருமே ஒர்க் பண்ணி இது மக்கள்கிட்ட போய் எப்படி சேருது. ஓகே, ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே ஒர்க் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த சீன் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ இவரோட சீன்லாம் எல்லாமே ஆகட்டும், எல்லா படத்துலையும் இவர் சொல்கிறது மாப்பிள்ளை லாரியில் வராங்களாம் அப்படின்னா வரட்டும் மாமா பார்த்துக்கலாம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி என்னத்தை சொல்கிறாங்க அவரோட ரியாக்ஷன் பார்க்குறப்ப ஓகே இது எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோன்னா அப்போ எழில் சார் படம் கண்டிப்பாக டெஃபினட் ஹிட்டு தான். இதில் கண்டிப்பாக பண்ணுவோம், நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்கிறது தேசிங்க ராஜா 2 எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பர். இந்த ஃபிலிமில் இன்னொரு ஒன் ஆஃப் லீட் அப்படின்னு சொன்னோன்னா ஜனா, நீங்கள் இந்த கதையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 4 to 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் தான் கொஞ்சம் நல்லா லீட் கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தேசிங்க ராஜா? எனக்கு வந்து ரொம்ப நாள் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் நல்லா ஒரு கலகலப்பான படத்துலையும் மக்கள் சிரிக்க வைக்கிற படத்தையும் இருக்கக்கூடாது பண்ணக்கூடாது நினச்சிட்டு இருக்கும்போது பை காட்ஸ் கிரேஸ் எல்வி சார் படத்துல எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அண்ட் புகழ் என்ன சொன்ன மாதிரி தான் இப்போ ரவிமிரியா சார், சாம்சன், இந்த படத்தில் சுவாமிநாதன் சார் இருக்கார், அவர் லுல்லு சபாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து எனக்கும்
இந்த படத்தில் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரவிமீரா சார் வந்து தம்பி இந்த ஃப்ரேம் நிற்கிறப்போ இப்படி நின்று இப்படி பேசுப்பான்னு சொல்லுவார். சில சில டிப்ஸை கொடுப்பாரு. இவன் இல்லை இருக்கிற எல்லாரும். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஹார்ட் வார்மிங் வெல்கமாக இருக்கும் இருந்துச்சு. சரி நம்மளுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறாங்க சூப்பர்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பீச்லெஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் இருந்தது. ஓகே ஓகே. உங்களுக்கு தான் வந்து டூயட் சாங்ஸ்லாம் வந்து இருக்கு. நாங்கள் வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்த்தோம், உங்களுக்கு அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அது அந்த மேக்கிங் எப்படி இருந்தது? வெக்கப்படாமல் சொல்லுங்க. இல்லை ப்ளீஸ் யார் பேத்த மாய்கறி எனக்கு ஆக்சுவலி யார் பேத்த மாய்கறி கேட்குறீங்க நினைக்கிறேன். அது சச்ச ரொம்ப கலர்ஃபுல்லான சாங். அர்ஷிதா கூட நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அந்த பாட்டில். ஸோ ஓகே ஓகே சூப்பர். ஷாம் சார், அதாவது உங்களையும் நிறைய படங்கள்ல வந்து நிறைய திரை கதாபாத்திரங்கள்ல நாங்க பொருத்தி பார்த்துருக்கோம். தேசிங்க ராஜா 2லயும் நீங்க வந்து ஒன் ஆஃப் காமெடி கேரக்டர் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர் என்ன சார்? தேசிங்க ராஜா பார்ட் 1ல வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல இருக்கிற ஒரு உறவுக்காரர் மாதிரி ஒரு வில்லேஜ் ஆள் மாதிரி இருக்கும். இது வந்து மீசை கொஞ்சம் மாற்றி போலீஸ் வேஷம் போட்டு ஒரு புகழோட வையாபுரி சாரோட இருக்கிற ஒரு காம்பினேஷன் மாதிரி. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் 3 பேர், ஆப்போசிட் சைடு போலீஸ் ஸ்டேஷனில் விமல் சார் அண்டு சுவாமிநாதன் அண்டு சிங்கமொழி, இந்த 3. இந்த டீமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாலியான விஷயங்கள் தான் இந்த படத்தில். ஸோ எழில் சார் படங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபன் ரைடு தான் எப்போவுமே. ஸோ நடிக்கிற எங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நகைச்சுவை பாத்திரங்கள் நடிக்கிறது, நல்ல ரோலில் நடிக்கிறது அப்படிங்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் என்னை தொடர்ந்து கூப்பிட்றதுங்கிறது உண்மையுமே சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வெளியிடங்கள் போகும்போது நீங்கள் சொன்ன அந்த மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளோட காமெடியை பற்றி சொல்லும்போது ஸோ எப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து இன்றைக்கி ஆடியன்ஸ் மத்தியில் நம்ம தெரிகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்களேங்கிறப்ப ஆல் டைரக்டர்ஸ்க்கும் நன்றி, எழில் சாருக்கு எப்போதுமே ஸ்பெஷல் நன்றி தான் என்னோடது. நிறைவாக பண்ணியிருக்கோம், திருப்தியாக பண்ணியிருக்கோம். நாங்கள் பட்ட சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்களுமே படுவீங்க. நீங்கள் தி இமான் சார் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. தேசிங்க ராஜா பார்ட் 1ல வந்து தி இமான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்ட் 2ல வந்து வித்யாசாகர் சார் கூட நீங்கள் காம்போ பண்ணியிருக்கீங்க. அந்த மாறுதல் எதுக்கு இல்லை தேவைப்பட்டுச்சா? இல்லை, மாறுதல் கிடையாது. ஒரே மியூசிக் டைரக்டர்கிட்ட எல்லா படமும் பண்ண முடியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். வித்யா கூடயும் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் போல ஒன்று சொன்னேன், எனக்கு பெரிய ஹிட் கொடுத்தவர். ஸோ அப்போ வந்து இடையில ஒரு தடவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் நானும் வித்யாவும். அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ வேறு ப்ரொடியூசரு அது எனக்கு பண்ணுங்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். வாங்க நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் மாதிரி அதுக்கப்புறம் ரவி சார் பண்ணார். இந்த ப்ராஜெக்ட் வந்தது. அப்போ நான் வித்யாட்ட சொல்லியிருந்தேன், நான் ப்ராஜெக்ட் வரேன்னு சொல்லிட்டு. அப்போ அது திரும்ப அவர்கிட்ட போனேன். ஸோ போன தடவை ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு இதனோட 3rd மூவியே அவர் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவர் எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு. ஸோ இப்போ போய் உட்காந்து பண்ணும்போது அவரோட மெச்சூரிட்டி லெவலு, மியூசிக் மேலே அவர் வச்சுருக்கிற பேஷன் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப எளிமையாக 5 பாட்டும் ஹிட்டு கொடுத்தாரு அவர். கண்டிப்பாக. ஸோ நான் விட்டுட்டு போனால் கூட இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார். ஸோ உட்காந்து அதை இல்லை இப்படி மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எனக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக சாங்ஸ் சொன்னாங்க. ஓகே சார், இந்த போலீஸ் கேரக்டரில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படங்களில். கொஞ்சம் ஃபன் இருக்கக்கூடிய படங்களும் பார்த்துருக்கோம். பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து ஒரு ஃபன் ஓவர்லோடடாக இருக்கக்கூடிய ஒரு மூவியாக வந்து தேசிங்க ராஜா 2 வந்து இருக்குது. அதில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அத்தனை திரை நட்சத்திரங்களுக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கணும்ல. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போலீஸாக இது 2வது படம். அந்த விலங்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனால அதில் ஒரு போலீஸாக நடிக்கும்போது போலீஸாக இதில் அப்படியே கட் பண்ணால் இதில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு எல்லாமே சுற்றி இது ஒரு மாதிரியான போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும். எல்லாரும் ஒரு ரசிக்கிற மாதிரி, நம்மளை மறந்து ஒரு சிரிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதில் வர்ற நம்ம கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இப்போ எனக்கு ஆப்போசிட்டு நான் ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்னா ஒரு வர்ணஜாலம், புகழ் தம்பி வர்ணஜாலம் தானே, அவர் ஒரு இன்ஸ்பெக்டரு. எங்கள் 2 பேர்த்துக்கும் அப்போ அவரோட கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா சாம்சன் வையாபுரி அண்ணன் அவங்களுக்கு இருப்பாங்க. அதேமாரி எனக்கு வந்து சிங்கமொழி அண்ணன் சாமிநாதன் எங்கள் டீமில் இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன். இதில் 2 பார்த்துட்டு அமைச்சராக அண்ணன் ஒரு ரவிமேரி அண்ணன் வந்து அமைச்சர். பணத்தாசை பிடிச்ச, பேராசை பிடிச்ச, பெண்ணாசை பிடித்த, மண்ணாசை பிடித்த, பொன்னாசை பிடித்த
என்ன 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி போற அமைச்சர். ஓகே. என்ன அவருக்கு இவரு எல்லாம் மாற்றி பிரிச்சு போட்டு அப்புறம் ஜனா வந்து நானும் 2 பேரும் நண்பர்களாக நடிச்சிருக்கிறோம். ஓகே. அது மாதிரி எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாமே ஒரு எல்லாரும் கனெக்டிங்காக இருக்கும். ஒரு கேரக்டர் கூட எதுக்குடா அந்த கேரக்டர் வந்துச்சு எதுக்கு போச்சுன்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகே. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு கேரக்டர் வந்தாலும் இந்த கதைக்குள்ளே ஒரு சம்மந்தமாக தான் இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போகணும் ஒழிஞ்சு தேவையில்லாமல் இந்த காமெடியை திணிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆள் கூட வந்துட்டு போகாது. ஓகே. கதைக்குள்ள இந்த ஒரு இந்த ஆர்டருக்குள்ள என்னென்ன யாரும் வந்து எப்படி காமெடி பண்ணாங்க அந்த ஒரு மூணில் இருக்கும். கதையாக போயிட்டு இருக்கும். காமெடியும் அது உள்ள என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே. அந்த மூணில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கதை அப்படி. இந்த ஃபிலிம்ல வந்து லவ் சீன்ஸ், டூயட் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? லவ் சீன் என்னன்னா இப்போ இதில் வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னோட மேல் அதிகாரி ஓகே. ஏசி, அவங்க நம்ம இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து ஏசி, எங்கள் 2 பேத்துக்குமே அவங்க தான் ஏசி. அதனால என்னன்னா லவ் சீனா எல்லாமே அது ஒரு மாதிரி ஒரு இப்போ ஒரு மேல் அதிகாரி கீழ் அதிகாரி இப்படி அந்த அந்த மூடில் ஒரு மாதிரி இருக்கும். காதலுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்காங்க. ஓகே. பூவெல்லாம் 3 மாசம் பெண்ணின் மனதை தொட்டு துல்லாத மனமும் துள்ளும். அதாவது எழில் சாரோடைய படங்கள் என்னன்னு அவர் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கேன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். இவ்வளோ ஃபன் ஓவரோடா இருக்கு. நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய புனைப்பெயர்கள்லாம் வேற இப்போ வந்து வாரி வாரி வழங்குனாங்க. உங்களுடைய கேரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்க. அந்த கேரக்டர் தான் பெண்ணாசை பிடித்தவர், ஆணாதிக்கம் பிடித்தவர், எல்லா ஆசையும் நிறைந்த ஒரு அரசியல்வாதி. ஓகே. ஓகே. எல்லா ஆசையும் நிறைந்த ஒரு அரசியல்வாதி அந்த படத்துல. ஓகே. எல்லாமே ஃபன் பேஸ்டு தான். Okay, இது okay. சீரியஸ் Serious based-லாம் இல்ல. ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி தான். இந்த அமைதிப்பட அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. ஓகே. கலைபரம் பண்ற ஒரு அரசியல்வாதி. காமெடி கலைபரம் தான். ஓகே. ஓகே. வழக்கமா எல்சார் படங்கள்ல வந்து நம்மள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது வந்து 100% இதுல ஃபில்லப் ஆயிருக்கு. ஓகே. அது டவுட்டே கிடையாது. செகண்ட் ஹாப்ல நம்ம ஏரியா வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவல் இருக்கும். ஓகே. அதுக்கு ஸ்பான்சர் பை, ரைட்டிங் பை, கிஃப்டட் பை எல்சார். எழில் சார். என்னை வந்து இவன் இப்படிலாம் பண்ணுவான், இவனுடைய பாடி லாங்குவேஜ் இது, இவனுடைய டென்ஷன், இவன் டென்ஷன் பண்ணால் மக்கள் சிரிப்பாங்க, எல்லா பல்ஸையும் புரிஞ்சு வச்சு எனக்கு எவ்வளோ பிபி ஏற்ற முடியுமோ அவ்வளோ பிபி ஏற்றி இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த வேலை வந்துட்டா வெள்ளக்காரில் அன்னைக்கு காலை 6 மணிக்கு காமெடி எவ்வளோ பிபியான அதே லெவல் பிபி இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் ஒரு சீனு. அதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக சிரிச்சே ஆகணும். ஓகே. அது வந்து மேண்டேட்டரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மீல்ஸ் காத்துட்டு இருக்கு ஆடியன்ஸ், காமெடி மீல்ஸ். ஓகே. சூப்பர். அதாவது உங்களை வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல பார்த்துருந்தாலும் சார் வந்து டைரக்ஷன் லைன்ல இப்போ போய்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த லைன்லயும் இருந்திருக்கீங்க, ஆக்டிங்காகவும் இருந்திருக்கீங்க. அவரோட டைரக்ஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. அவர் ரொம்ப ஒரு கிளவரான டைரக்டர். ஓகே. இப்போ நான்லாம் எங்கள் டைரக்டர் பல டைரக்டர்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, சில டைரக்டர்கள் காமெடின்னு போட்டு இந்த காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. லிமிட்டடா பண்ணுங்க. உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சாம்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லை சார் இந்த இடத்துல காமெடி வேணாம், ஓகே, இல்லை இந்த இடத்துல அந்த காமெடி வேணாம் சார், சின்னதாக பண்ணால் போதும், பெரிய காமெடிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதுக்கு நம்மளை போட்டாங்கன்னே தெரியலையே. படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவா நீ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையே இந்த படத்தில் காமெடி அப்படின்னு நமக்கு பெரிய பலி வந்து. இதுக்கு காரணம் வந்து எங்களை அடக்கி வாசி சொன்னார் டைரக்டர், என் ஃபிலிம் வேறு ஸ்டைல் ஃபிலிம், இதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு சொன்னார் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக சொல்ல முடியாதுல்ல. அப்போது காமெடினா எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கலை தெரிஞ்ச ஒரு ஆளால் தான் வந்து முழு காமெடி வெளிக்கொண்டு வர முடியும். அதில் நம்பர் 1 எழில் சார், சுந்தர்சி சார் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி. எனக்கு வந்து தொடர்ந்து 6 படம் கொடுத்த ஒரு என்னுடைய என்ன சொல்லுது கடவுள்னு சொல்லலாம். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். புகழ்கிட்ட என்ன ப்ளஸ்ஸு, ரைமிரேட் என்ன ப்ளஸ்ஸு, சாம்சார் என்ன ப்ளஸ்ஸு, புதுசாக வந்திருக்க ஜனாவுடைய பாடி லாங்குவேஜ் என்ன புதுசு, அதில் எப்படி ஃப்ளேவரில் காமெடி கொண்டு வர முடியும். இப்போ ஹீரோவாக எழில் சார் பண்ணுறாங்க, அவர் எவ்வளோ படத்தை ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஆனால் விமல் சார் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தில் பாருங்களேன், அவர் பண்ணுறது எல்லாமே காமெடியாக ஃபீல் ஆகும். அப்போது ஒரு படம் காமெடி படம் பண்ணுறோம், எந்த ஆர்டிஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தேசிகரா 2க்கு போய் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா அவருக்கு வந்து கூத்துப்பட்ட எழுதுனால காமெடி ஃப்ளேவருக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியும், சீரியஸ்க்கு ஃப்ளேவருக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியும். இதெல்லாம் கரெக்டாக உள்வாங்கி அவர் ஃபஸ்ட்டு கேரக்டர் காஸ்டிங் ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த காஸ்டிங் ரெடி பண்ணுறது தான் அவருடைய சூட்சமே அடங்கிடுது, சூத்திரமே அடங்கிடுது, சக்ஸஸ் ஃபார்முலாவே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். காமெடி தெரியாத ஒரு ஆர்டிஸ்டோட இது வரைக்கும் நடிச்சதே கிடையாது. இந்த படத்தில் பிரசன்னான ஒரு பையன் நடிச்சிருக்கான், அவன் புது பையன் மாதிரி தெரியும். ஆனால் வினோத் பட்டை கிளப்பியிருப்பான். நம்ம என்ன புது பையன் கொளுத்திட்டே நினைப்போம். ஆனால் புது பையனுக்குள்ள அவரோட காமெடி சென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பார். நான் சீரியஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
நடிச்சிருந்த என்னைய வந்து இவனையும் காமெடி நான் கூட நினச்சார். எப்போ நினச்சாருன்னா, நான் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக காமெடி பண்ணிட்டே இருப்பேன். ஐயோ உங்களை ஏமா ஒரு வில்லன் ஆக்கணும்னு கேட்டார் டக்குனு ஒரு இடத்துல. சார் அவரால் தான் நான் வந்து சோறு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னேன். இல்லை அது ஓகே தான், பட் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் காமெடி, அதை நீங்கள் டைப் பண்ணால் வேறு லெவலுக்கு போவீங்கன்னாரு. அப்போ அதை நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அது மனங்குத்தி பறவையா மாதிரி இன்னைக்கு தேசிங் 2 வரைக்கும் 6 படம் நடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டருக்கு அந்த காஸ்டிங் செலெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் 100% கரெக்டாக இருக்கணும். அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க கிளவர் டேரக்டர். சூப்பர். இவங்க சொன்ன மாதிரி அந்த காஸ்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை ரைட்டிங்கில் கொண்டு வர்றது செகண்டரின்னு சொல்லலாம். அந்த ரைட்டிங்குள்ளே சார் சொன்ன மாதிரி இந்த கேரக்டருக்கு இவ்வளோ லிமிட் வைக்கணும், அந்த மீட்டரை தாண்டக்கூடாது அப்படிங்கிற லிமிட்டேஷன் எப்படி கொண்டு வரீங்க? அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே நமக்கு அது தெரிஞ்சிடும். ஓகே. மேஜராக வர்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக போயிட்டு ஆர்டிஸ்ட் யார் யார் வேணும் எல்லா கேரக்டரும் வந்து பிரித்து போகும். ஓகே. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் விமல்ஜி இருக்காருன்னா விமல்ஜி கூட யார் யார் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் சிங்கமொழி சாமிநாதன் 2 பேரையும் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து புகழ் இருக்காங்க, அதுக்கப்புறம் சாம்ஸ் இருக்காங்க, வையாபுரி இருக்காங்க. ஸோ அப்படி அந்த கேரக்டரை பிரித்து கொண்டுட்டு போகும்போது அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ப்ளேயை யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க. ஓகே. அவங்க பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்களா, இல்லை ஆன் ஸ்பாட் உங்களுக்கு என்ன வருது அதை நீங்கள் எடுத்துப்பீங்களா சார்? நம்மக்கிட்ட பேப்பரில் ஒரு 50% இருக்கும். ஓகே. சில சமயம் 20% இருக்கும், சில சமயம் 75% இருக்கும், ஓகே. சில சமயம் ஒன்றும் இருக்காது. ஓகே. ஸ்பாட்டில் வந்து திடீர்னு அந்த சீன் கிளிக் ஆகும். ஓகே. ஸோ அப்போ கிளிக் ஆகும்போது அங்கேயே உட்காந்து டக்குன்னு ஒருத்தரும் ஒன்று பண்ணி அப்படி எடுத்துருவோம் நாங்கள். ஓகே. ஸோ எல்லா காமெடி படம் பண்ணுறப்ப மாத்திரம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நின்னோம்னா அது வேலைக்கு ஆகுது. ஓகே. சூப்பர். விமல் சார், தேசிங் ராஜா 2க்கு அப்புறமா உங்ககிட்ட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் நடிச்சேன். ஓகே. ஓகே. வடம்னு ஒரு படம். ஷூட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு? ஆமாம், 7ஆம் பொருத்தம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வடம் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். ஓகே. ஆனால் உங்களுடைய படங்களுடைய டைட்டிலுமே எல்லாமே ஒரு வித்தியாசமானதாக தான் இருந்துட்டு இருக்கு. சூப்பர். ஹர்ஷிதா, நீங்கள் தொடர்ந்து வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வருதா? Yeah, just a couple of projects, but they're not huge, like coming from not very big productions. So I'm still looking for. ஓகே. தேசிங் ராஜா பார்ட் 2க்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கதைகள் வரணும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்பேன். And I have an upcoming release in Tamil. I mean, sorry, Telugu. So I'm still, yeah, maybe. சூப்பர். ஜனா, உங்களுடைய ப்ராஜெக்ட்? இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி படம் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி இதுக்கு மேலே பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற கரெக்டான ரோல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சமாக கேட்டுட்ருக்கேன் நான். ஓகே. சூப்பர். புகழ், அதாவது நீங்கள் நிறைய கதைகள் பண்ணியிருந்தாலும் டிவி ஷோஸ்க்குன்னு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ், பெரிய ஆடியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படின்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. என்னோட 100% நான் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கேன். நான் அது எவ்வளோ கீழே விழுந்தாலும் சரி, இது பண்ண மக்கள் சிரிக்கணும், அவ்வளோதான். எனக்கு அடிப்படுறதெல்லாம் காமிச்சாக்கா அவ்வளோதான். அவ்வளோ அடிப்படுவாங்க. ஏன்னா கொக்கு கம்மல் கீழே இருந்தால் குழந்தைங்கலாம் சிரிக்கிறாங்க, குழந்தை ரசிக்குதுன்றப்போ நான் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ நானும் கிடையாது, இங்கே இருக்க காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே தன்னோட எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இது பண்ணோன்னா அடி வாங்கி பேண்ட்டு கிழிஞ்செல்லாம் ஓடணும், நமக்கு அதுதான். அதை பார்த்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்களா, அப்போ இன்னும் கூடுதலாக பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். நம்மளை பொறுத்தவரையும் அந்த 10 நிமிஷம்ல பார்த்தாலும் மக்கள் சிரிக்கணும், அவ்வளோதான். சாம் சார், அதாவது தேசிங் ராஜா 2 உங்களுடைய ஆடியன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஒன்லைன் டேக் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் கண்டிப்பாக. எல்லா விதமான அதாவது பாடி லாங்குவேஜ் காமெடி, வர்பல் காமெடி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நல்ல பாட்டு இருக்குது. வந்தால் அழகாக கொடுத்த காசுக்கு ஒரு சந்தோஷமாக போகலாம். இது கண்டிப்பாக ஆல் சென்டருக்கும் ஏற்ற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ரவிமரியா சார், அதாவது உங்களுக்கும் வந்து தேசிங் ராஜா 2க்கு அப்புறம் நிறைய காமெடி படங்கள் அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அதே சமயம் நீங்கள் டைரக்ஷன் லைன்லேயும் விடக்கூடாது. தேசிங் ராஜா 2 உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கதையை ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி இதுக்கு வராதிங்க. அது வேற, இது வேற லெவல். அதுதான் சொல்லுவேன். சில விஷயம்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக சொல்லுவேன். நான் சில படம்லாம் அப்படி சொல்லியிருக்கேன், இந்த படம் ஓடலன்னு சினிமா விட்டு போயிடுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில். அந்த படம்லாம் நீங்கள் பெரிய ஆதரவு வந்து வெற்றி பெற வச்சுருக்கீங்க. அந்த அளவில் இந்த படத்துக்கு ஒரே ஒரு கேரண்டி, உங்களால் சிரிக்காமல் இந்த படத்தை விட்டு நீங்கள் சிரிக்காமல் தேட்டர் விட்டு போக முடியாது. அது மட்டும் கேரண்டி. சூப்பர். நச்சுன்னு ஒரு பதில். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
கலைஞர்னா தில்லு, தேசிங் ராஜான்னா லொல்லு. இதுதான் டைரக்டரோட ஸ்கில்லு. இதே மாதிரி ஃபன் ஃபில்டா தேசிங் ராஜா பார்ட் 2 வந்து இருக்கும். தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ்.